தமிழ் மொழியை கொஞ்சம் மெருகூட்டி சொல்றதுக்காக வேண்டி எட்டு திங்கும் எங்கள் தமிழ் அப்படி என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோம். அந்த மாதிரி இன்றைக்கு கொழும்புல அதுவும் குறிப்பா இந்த காலி முகத்திடல் பகுதியில திரும்பும் திசையெல்லாம் இந்தியாவினுடைய தேசிய கொடி அழகாக பறந்து கொண்டிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. நேற்றைய தினம் இந்தியாவினுடைய பிரதமர் இல்லாட்டி பாரதத்தினுடைய பிரதமரான நரேந்திர மோடி அவர்கள் நாட்டுக்கு வந்தடைந்திருந்தார். இவரை கட்டுநாயக்க விமான நிலையத்துல வந்துட்டு வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத், அதே போல சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிசா ஆகியோர் வந்துட்டு வரவேற்றிருந்தாங்க. அதே போல இந்த கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு முன்னுக்கு கூடியிருந்த இந்திய தமிழர்கள் அல்லது இந்தியாவை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் கூடியிருந்து மோடிஜி, அதாவது நரேந்திர மோடி அவர்களினுடைய அந்த வருகைக்கு வரவேற்பு தெரிவித்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அது தொடர்பான பல காணொளிகள் சமூக வலைத்தளங்கள்ல அதிகமாக மக்களால பகிரப்பட்ட ஒன்றாகவும் காணப்பட்டது. அந்த ஒரு காணொலியை நீங்களும் இப்ப பார்த்துட்டு வாங்க. இந்திய இலங்கைக்கு இடையிலான இந்த நல்லுறவினுடைய நூற்றாண்டு நட்புறவின் வளமான எதிர்காலத்திற்கான உறுதிப்பாடு அப்படி என்ற துணிப்பொருள்ல இலங்கையினுடைய ஜனாதிபதியான அனுரகுமார திசாநாயக் அவர்கள் தான் பதவியேற்றதுக்கு பிறகு இந்தியாவுக்கு போயிருந்தார். அதற்கு பிறகு இந்தியாவினுடைய பிரதமரான நரேந்திர மோடி அவர்கள் நேற்றைய தினம், அதாவது நேற்று மாலை 5 மணி அளவில் இலங்கையினுடைய கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தினூடாக இலங்கைக்கு வருகை தந்திருக்கிறார். அவருடைய வருகை இலங்கை அளவுல ஏன் சர்வதேச ரீதியிலையும் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. இன்றைய தினம் காலையில இலங்கையினுடைய சுதந்திர சதுக்கத்துல இந்தியாவினுடைய பிரதமரான நரேந்திர மோடி அவர்களுக்கு கோலாகலமாக ஒரு வரவேற்பு நிகழ்வும் அதே போல கௌரவமான மரியாதைகளும் நடத்தி இருக்கின்றது. அது தொடர்பான ஒரு காணொலியும் இணைக்கப்பட்டிருக்கு, அதையும் பார்த்துட்டு வாங்க. இலங்கை திருநாட்டுக்கும் இந்திய திருநாட்டுக்கும் இடையிலான உறவு இன்று நேற்றல்ல, நூற்றாண்டு காலங்கள் பழமையான ஒன்றாக அமைந்திருக்கின்றது. மன்னர் காலத்திலிருந்து தொடர்கின்ற இந்த நட்புறவு இப்பொழுது மிகவும் சிறந்த முறையிலே வளர்ச்சி பெற்றிருப்பதை நாங்கள் நினைப்படுத்துகின்றோம். கிவிசும் දෙපාර්ශ්වය හුමාරු කර ගැනීමටත් මෙම සංචාරයේදී බලාපොරොත්තු වෙනවා. அதே போல இன்றைய தினம் ஜனாதிபதி செயலகம் காலிமுகத்திடல் அமைந்திருக்கிற ஜனாதிபதி செயலகத்துல இந்திய இலங்கை இருதரப்பு ஒப்பந்தங்கள் பல கைச்சாத்திடப்பட்டிருந்தது. அது பல முக்கியத்துவம் வாய்ந்த சில விஷயங்கள் இருந்தது. சம்பூரில் அமையப்பெற இருக்கிற மின் நிலையத்தின ஒரு காணொலியினூடாக திறந்து வைத்தது அல்லது ஆரம்பித்து வைத்ததாக இருக்கட்டும், அதே போல 500 மத ஸ்தலங்களுக்கு இந்த சூரிய மின் படலங்கள் பொருத்துவதற்குரிய ஒரு ஒப்பந்தமும் கைச்சாத்திடப்பட்டிருந்தது. இந்திய பிரதமருடைய வருகையானது இலங்கையில் அதிகளவாக பேசு பொருளாக்கப்பட்டிருந்தது. அதே போல இன்றைக்கு இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் பலது நடத்திருந்தது. இந்த பேச்சுவார்த்தையில இந்தியாவினுடைய பிரதமரான நரேந்திர மோடி அவர்கள், அதே போல இலங்கையினுடைய ஜனாதிபதியான அனுரகுமார திசாநாயக் அவர்கள், அதே போல இந்தியாவினுடைய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெயசங்கர் அவர்கள், அதே போல தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் உள்ளிட்ட அவர் இந்திய குழுவினரோடு, அதே போல இலங்கையில ஹரணி அமரசூரிய விஜித கேரத் உள்ளிட்ட குழுவினரும் ஒரு இருதரப்பு பேச்சுவார்த்தையை மேற்கொண்டிருந்தாங்க. அதுவும் சமூக வலைதளங்கள் அதிகமாக அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதே போல இந்த இந்திய பிரதமருடைய வருகையை முன்னிட்டு காலி முகத்திடல் பகுதியை மிகவும் அதி உச்ச பாதுகாப்பு வலயம் போல இந்த பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்ததை எங்களுக்கு அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதே போல காலி முகத்திடலுக்கு முன்னுக்கு இந்திய பிரதமரனுடைய வருகைக்கு எதிராக முன்னிலை சோசியலிச கட்சி சார்பில் ஒரு ஆர்ப்பாட்டத்துக்குரிய அனுமதி கோரப்பட்டிருந்த நிலையில் அந்த அனுமதி அவர்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை. இருந்தாலும் அவர்களுடைய ஆர்ப்பாட்டம் தொடர்ந்தது.
இதுவும் இன்றைய தினத்துல கவனிக்கக்கூடியதாக இருந்தது. அதே போல இந்திய பிரதமரை வரவேற்கிறதுக்காக வேண்டி பல பதாதைகள் அல்லது பெரிய பெரிய பதாதைகள் எல்லாமே வந்துட்டு காலிமுகத்திடல் பகுதியில காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. அந்த பகுதிகளில், அதாவது இந்த காட்சிப்படுத்தப்பட்டிருந்த பதாதைகள்ல வந்துட்டு தமிழ் மொழி புறக்கணிக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லி பலரும் அது ஒரு கேள்வியாக முன்வைத்திருந்தாங்க. இப்படி காட்சிப்படுத்தப்பட்ட பதாதைகள்ல சிங்கள மொழி, ஆங்கில மொழி பிரதானமாக காணப்பட்டிருந்தது. இதுல இலங்கையினுடைய உத்தியோகபூர்வ மொழியாக காணப்படுகின்ற இந்த தமிழ் மொழி புறக்கணிக்கப்பட்டதை தொடர்ந்து பலரும் அரசாங்கத்துக்கிடம் கேள்விகளை முன் வச்சிருந்தாங்க, ஏன் தமிழ் மொழி புறக்கணிக்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் இந்திய பிரதமரான நரேந்திர மோடி அவர்கள் தான் வருகை தந்ததிலிருந்து ஒவ்வொரு விடயங்களையும் தமிழ் மொழி மூலமாக தன்னுடைய எக்ஸ் தளத்துல பதிவிட்டது அதுவும் சமூக வலைத்தளங்கள்ல அதிகமாக பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்தியா தமிழை ஒன்றும் புறக்கணிக்கல. என்னன்னு சொன்னா அந்த பேனர், அதாவது அந்த பதாதைகளை வைத்தது வந்துட்டு இலங்கையை சார்ந்தவர்கள், இலங்கை அரசாங்கங்கள். அந்த வகையில அவர்கள் புறக்கணிக்கல அப்படின்ற மாதிரியான சில பதிவுகளையும் சமூக வலைத்தளங்கள்ல பார்க்கக்கூடியதாக இருந்தது. எது எப்படி இருந்தாலும் இந்திய பிரதமருடைய வருகையை ஒட்டி நேற்றைய தினம் பல எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களையும் காணக்கூடியதாக இருந்தது. அதிலும் குறிப்பாக இந்த சம்பூர் மின் நிலையம் அமைக்கிறதுக்காக பொதுமக்களினுடைய காணிகள் அபகரிக்கப்பட்டமை தொடர்பாக திருகோணமலையில் மக்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் முன்னெடுத்திருந்தாங்க. அதே போல கண்டன பேரணி ஒன்றையும் நடத்தியிருந்தாங்க. இது ஊடகங்களால பெரிய அளவுல கவனத்துல கொள்ளப்பட இல்லை. அதே போல இதுவும் மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்பட வேண்டியது. அதே போல வெளிநாட்டு அல்லது அரசு தலைவர்களுக்கு வழங்கப்படுகின்ற மிக உயர்ந்த கௌரவமான இலங்கை மித்ர விபூஷண என்கின்ற பட்டமும் இந்திய பிரதமரான நரேந்திர மோடி அவர்களுக்கு இலங்கையினுடைய ஜனாதிபதியான அனுரகுமார திசாநாயக்க அவர்களால் வழங்கி வைக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகும். அதோடு எதிர்க்கட்சி தலைவர்கள் தமிழ் பாராளுமன்ற பிரதிநிதிகளையும் நரேந்திர மோடி அவர்கள் சந்தித்து கலந்துரையாடியமையும் குறிப்பிடத்தக்கதாகும். எனவே இந்த காணொலி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கருத்து பகுதியில தெரிவிங்க. மற்றொரு காணொலியில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.